இந்த தீர்ப்பானது அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாகும். இதுவரை 75 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு கவர்னர் மீதும் சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ இவ்வளவு மோசமான ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வழங்கியது கிடையாது. காரணம், கவர்னர் ஆர்.என். ரவி தமிழ்நாட்டிற்கு வந்ததே அரசியல் சட்டப்படி அவர் கவர்னர் பதவியை வகிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அல்லாமல், இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கையை, பிஜேபிக்கு கொள்கையை தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்துக்கு எதிராக பரப்ப வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே வந்தார். மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த திட்டமானாலும் அதைத்தான் செயல்படுத்த வேண்டும், மாநில அரசாங்கத்திற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பது போல் அவர் பேசி கொண்டிருந்தார். மாநில அரசு எந்த சட்டங்களை இயற்றினாலும் அது முட்டுக்கட்டை போடுவதற்காகவே தான் செயல்பட்டார். ஆனால் அரசியல் சட்டத்தில் அது போன்ற எந்த விதமான தடையும் அவர் போடுவதற்கு உரிமை இல்லை என்று இன்றைக்கு தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆளுநருடைய அதிகாரமெல்லாம் மாநில அரசு என்ன முடிவெடுக்கிறதோ அதுக்கு கட்டுப்பட்டவர். அண்ணா சொல்லுவார், ஆட்டுக்கு தாடி என்பது போல் நாட்டுக்கு கவர்னர் என்பார். அவருக்கு வேறு அதிகாரம் கிடையாது. அதையும் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. கவர்னருக்கு என்று தனியாக எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, வீட்டோ பவர் கிடையாது. இந்த சட்டம் தப்பு என்று சொல்லுவதற்கு கவர்னருக்கு அதிகாரம் இல்லை. அதைத்தான் தெளிவாக இன்றைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. கவர்னர் எந்த விதமான தனிப்பட்ட முடிவும் எடுக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் அமைச்சரவை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கட்டுப்பட்டவர். அதை மீறி கவர்னர் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஆனால் 2 ஆண்டு காலமாக தன்னிச்சையாக கவர்னர் வந்த மசோதாக்களெல்லாம் முடக்கி வைத்துவிட்டு அதை மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றினால், இப்போ இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது, அடுத்த நிமிடம் அவர் கையெழுத்து போட வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக கவர்னர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அதை அனுப்பியிருக்கிறார். எந்த சட்டத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறது? இல்லை. அரசியல் சட்டத்தில் கவர்னர் தான் கடைசி. அதற்கு மேல் யாருக்கும் அதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கவர்னர் தான் கையெழுத்து போட வேண்டுமல்ல, பிரசிடெண்ட்டுக்கு அனுப்ப முடியாது. சட்டத்தில் இடமில்லை, கான்ஸ்டியூஷனில் இடம் கிடையாது. இது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனில் பவரை வைத்து கொண்டு இத்தனை நாளும் நடைமுறையில் செய்திருக்கிறார். அவர் செய்த செயல்கள் எல்லாம் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் மிக வன்மையாக கண்டித்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அவர் கவர்னராக நீடிப்பதற்கு லாயக்கில்லை என்பது போல்தான் இன்றைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. இதற்கு பிறகும் அவர் அந்த பதவியில் இருப்பதை மத்திய அரசாங்கம் நீடிக்க வேண்டுமா என்பது இன்றைக்கு கேள்வி. எப்பொழுது சுப்ரீம் கோர்ட் அவர் கவர்னராக இருப்பதற்கே லாயக்கு இல்லை என்பது போல ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டார்களோ, இதற்கு பிறகு மத்திய அரசாங்கம் அவரை தொடர்ந்து கவர்னர் பதவியில் நீடிக்க வைத்திருப்பது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானதாகும். எப்பொழுது ஒருவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லிவிட்டதோ, அந்த குற்றவாளியை மீண்டும் கவர்னராக தொடர்வதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது. என்ன செய்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாகும். இந்த தீர்ப்பு மற்ற கவர்னர்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினையாக இருக்கும். எவரும் தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் இதுதான் முடிவு என்பதை மற்றவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.